50 ஆண்டுகால தமிழக அமைச்சரவை வரலாற்றையே மாற்றி எழுதியவர். உயர்கல்வித்துறை அமைச்சராகி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்தவர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சோழபுரத்துக்கு அருகே இருக்கும் ராஜாங்கநல்லூரில் 1966ஆம் ஆண்டு பிறந்தார் கோவி செலியன். சிறுவயது முதலே கல்வி மீது தீர ஆர்வம் கொண்டிருந்த செலியன் பள்ளி படிப்பை தன் சொந்த ஊரிலேயே முடித்தார். கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரியில் இளங்கலையும், சட்டத்துறையின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இளங்கலை சட்டமும் முடித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் மற்றும் முதுகலை சமூகவியலும் படித்திருக்கிறார். 2 இளங்கலை பட்டங்கள், 2 முதுகலை பட்டங்கள் பெற்றிருந்தாலும் கூட கோவி செலியனின் கல்வி தாகம் தனியவே இல்லை. சென்னை பல்கலைக்கழகத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் பேச்சு குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். 8வது படிக்கும் போதே முரசொலி வாசிக்கும் பழக்கம் கொண்டிருந்த செலியன் கருணாநிதியின் கட்டுரைகளை படித்து தன்னை பேச்சாற்றல் மிக்கவராகவும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். திமுகவில் இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆருடன் சென்ற பிறகு திமுகவை அழிப்பதுதான் தனது முதல் வேலை என முழங்கினார். திமுகவுக்கு எதிராக இருக்கும் நாவலர் நெடுஞ்செழியன் பெயர் தன் பெயராக இருக்கக்கூடாது என கருதி பின்னாளில் கோவி செலியன் என பெயரை மாற்றிக்கொண்ட வரலாறும் உண்டு. கருணாநிதி குடும்பத்தின் மீது தீவிர விசுவாசம் கொண்டிருந்த கோவி செலியன் திமுகவின் மாணவர் அணி, வர்த்தக அணி போன்றவற்றிலும் கட்சி பணியாற்றி இருக்கிறார். சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தபோது மாணவர் அணியில் மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்தார். அந்த சமயத்தில் திமுகவில் இருந்து பிரிந்து சென்ற வைகோ காப்பியில் சர்க்கரை போட்டு குடிக்காதவர்கள் தான் திமுகவில் இருக்கின்றனர், இளைஞர்கள் என்னுடன் தான் இருக்கிறார்கள் என்று பேசினார். வைகோவின் இந்த பேச்சுக்கு எதிராக அப்போது தமிழகம் முழுவதும் சென்று முழங்கினார் செலியன். தன் துடிப்பான செயல்களாலும் ஆர்வத்தாலும் மெல்ல மெல்ல கட்சியில் உயரத் தொடங்கினார் செலியன். கட்சிக்காக அயராது உழைத்தவரை தலைமையும் அங்கீகரிக்க தவறவில்லை. 2011ஆம் ஆண்டு கோவி செலியனின் அரசியல் வாழ்வில் ஒரு முக்கியமான ஆண்டாக மாறியது. கட்சி பணி செய்து கொண்டிருந்தவரை மக்கள் பணி செய்ய அழைத்துச் சென்றது திமுகவும் அதன் தலைமையும். 2008ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு சில தனித்தொகுதிகள் பொது தொகுதிகளாக மாறின, சில பொது தொகுதிகள் தனித்தொகுதிகளாக மாறின. அதில் முக்கியமான தொகுதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருவிடைமருதூர் தொகுதி. பொது தொகுதியாக இருந்த இந்த தொகுதி தனித்தொகுதியாக மாறியதால் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக அறிவிக்க தேடியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியான தேர்வில் முதன்மையாக இருந்த பெயர் கோவி செலியன். அதிமுக சார்பாக போட்டியிட்ட பாண்டியராஜனுக்கும் கோவி செலியனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியாக கோவி செலியனுக்கு வெற்றி அஞ்சல் வாக்குகளாக வந்து சேர்ந்தது. 394 வாக்குகள் வித்தியாசத்தில் பாண்டியராஜனை வீழ்த்தி வெற்றி பெற்றார் கோவி செலியன். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற கோவி செலியன் தன் தொகுதி மக்களுக்காக அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்தி, சாலை வசதிகளை மேம்படுத்தி, குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்தி, பள்ளி கல்லூரிகளுக்கான வசதிகளை அதிகப்படுத்தி தன் அதிரடிகளால் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக திருவிடைமருதூர் தொகுதியில் போட்டியிட தயாராகி வந்தார் கோவி செலியன். தனக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை 532 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் செலியன். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 133 இடங்களில் வென்று திமுக ஆட்சியை பிடித்து மு.க. ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றார். கோவி செலியனும் திருவிடைமருதூர் தொகுதியில் வென்று 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைத்த போது தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த எம்எல்ஏக்கள் யாருக்கும் அமைச்சரவையில் இடமில்லை என்கிற விமர்சனம் ஒருபுறம் எழுந்து கொண்டிருக்க, என் ஆட்டமே தனி என ஆடிய முதல்வர் ஸ்டாலின் கோவி செலியனை அரசின் தலைமை கொறடாவாக நியமித்து அதிரடி காட்டினார். கட்சியில் சேர்ந்த நாள் தொடங்கி இன்று வரை திமுகவின் அடிப்படை கொள்கையான சமூக நீதி பேசுவதாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதாக இருந்தாலும் சரி, தனது பேச்சுக்களால் அரங்கத்தையே அதிரவைக்கும் வல்லமை படைத்தவர் கோவி செலியன். தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி, கட்சி பணி, மக்கள் பணி என அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்ட கோவி செலியனுக்கு அமைச்சர் பதவியும் தேடி வந்தது. கோவி செலியனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருப்பது கட்சி பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் எனவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் திமுக அரசின் சமூக நீதி குறித்து விமர்சனங்கள் எழும்போதெல்லாம் திமுக அரசில் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதற்கு தானே சிறந்த உதாரணமாக இருப்பதாகவும் பேசி வருகிறார் கோவி செலியன். கோவி செலியன் அமைச்சராக பதவியேற்றதன் மூலம் தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியலின் அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது.